நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் முன்னாள் அமைச்சர் TRP ராஜாவை 1566 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மன்னார்குடியில் வெற்றிக்கொடி நாட்டியவர் காமராஜ். அமமுக கட்சி சார்பாக போட்டியிட்டு வென்ற காமராஜ் விஜய்க்கு ஆதரவு அளித்ததால் தற்போது அக்கட்சியில் இருந்து நீக்கப்பட்டு இருக்கிறார். இதற்கிடையே ஜெயக்குமார், மரகதம் குமரவேல், சத்யபாமா, இசக்கி சுப்பையா, சி விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர் என இதுவரை 6 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தங்களை தாவேக கட்சியில் இணைத்துக் கொண்டுள்ளனர். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். முதல்வர் விஜய் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதியும் சேர்த்து தமிழகத்தில் தற்போது 7 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருக்கின்றன. இந்த தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் இன்னும் அறிவிக்கவில்லை. இந்நிலையில் மன்னார்குடி தொகுதியின் MLA பதவியை காமராஜ் ராஜினாமா செய்யவிருப்பதாக புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அப்படி அவர் ராஜினாமா செய்தால் திமுக தலைவர் ஸ்டாலின் அங்கு போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது. முன்னாள் முதல்வர் கருணாநிதி திருவாரூரில் போட்டியிட்டு வென்றது போல ஸ்டாலினும் மன்னார்குடியில் போட்டியிட்டு வெல்ல வேண்டும் என்று திமுக தொண்டர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.